ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சுகன்யா, வயது 35 ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க விருதுநகரில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. அதில் 2 அக்காவுமே திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை குறைவாக படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட போதும்னு சொல்லியிருக்காங்க. வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே, இல்லை அவங்களோடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் என்னோடய குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சந்திரிகா, வயது 40 ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க காய்கறி வியாபாரம் பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மறுமணமாக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குங்க. ஸோ அதில் காய்கறிகள்லாம் விதைச்சி, அது இல்லாமல் இவங்க ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவரும் இவங்களும் தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு 2 வீலரில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போய் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருந்தார். அப்புறமா தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையங்க. அவங்க பையனும் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க பொண்டாட்டியோடையே போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே தான், இல்லை ஏதாவது விற்று எடுத்துகிட்டு அவங்களோடய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். அவருக்கு வேலை இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த காய்கறி வியாபாரம் பார்த்தாலே எங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.